ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசம் அடைஞ்சு 7ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு பொதுவா இந்த மாதம் முழுவதுமே. அதே போல 3ஆம் பாவகத்துல கேது இருக்கிறாப்ல, 9ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல, 5ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் அங்க சேர்ந்து இருக்கிறாப்ல. இந்த மாதம் முழுவதுமே புதன் அங்கதான் இருப்பாரு. 15ஆம் தேதி வரையும் புதன் வக்ரம் அடைகிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் 5ஆம் பாவகத்திலையும் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் பாவகத்திலையும் போறாப்ல. அங்க 6ஆம் பாவகத்துல இந்த மாதத்துடைய 2 நாட்கள் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருப்பாரு. 2ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் போறாரு. 8ஆம் பாவகத்துல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். கடகராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் ராசியில நீசம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருந்தாலும் அங்க 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனுடைய பார்வை அங்க செவ்வாய் மேல படுவதால பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேர் உயரக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு ஒரு பேரு புகழ் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம், ஒரு சில கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம், தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாவே தான் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. பொதுவா சனீஸ்வரருடைய பார்வை குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாப்ல. 2ஆம் அதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. சூரியன் மேலையும் அந்த சனியோட பார்வை படுது. அப்படி இருக்கும் பொழுது பேச்சில பாத்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அங்க குருவுடைய பார்வை அங்க சூரியன் மேல படுவதால சிவராஜ யோகம் என்ற அமைப்பு ஒண்ணு உருவாகிட்டு இருந்தாலும் அங்க சனியோட பார்வையை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல படுவதால அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல குடும்பத்துல விரைய செலவுகள் ஏற்படுறது, குடும்பத்துல ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுறது, மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல சூழ்நிலை ஏற்படதான் செய்யும். இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா வேண்டும். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி முழுவதுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 4 பாதத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கும் அஷ்டம சனி முழுவதுமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ இல்ல காசு பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் மட்டும். இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் 6ஆம் பாவகத்துல போய் மறையிறாப்ல. 6ஆம் பாவகத்துல சூரியன் மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிரி தொல்லை இருக்காது, கடன் பிரச்சனைகள் இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று 3ஆம் அதிபதி புதன் 5ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குருவுடைய பார்வையில இருக்கிறதால மாதத்துடைய 15 நாட்கள் சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இருண்ட காலமா இருந்தாலும் ஆனா இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்காக முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும்.
ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசையா சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய 2 நாட்கள் 6ஆம் இடத்துலயும் அதன் பிறகு 7ஆம் பாவத்துக்கும் போறாப்ல. பொதுவா 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயோடைய பார்வை அங்க படும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசையா சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிறது கடகராசிக்கு சிறப்பா இருக்கு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது யோகாதிபதி திசையோ இல்ல யோகாதிபதி புத்தி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசையா சொத்து யோகம் அப்படிங்கிறது இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும். உங்களுடைய தகுதிக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுவரைக்கும் தாயாருக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது, மருத்துவ விரய செலவுகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய மருத்துவ விரய செலவுகள் கூட குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசியில நீசம் அடைஞ்சு சுக்கிரனுடைய பார்வையில் அங்க இருக்கிறதால அதே செவ்வாயுடைய நேர் 7வது பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதால பாத்தீங்கன்னா ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும். அதற்கு நீங்க ஏற்ற முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். அதே போன்று குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை சொல்லலாம். அதே போல ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். அதே போன்று குழந்தைகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரய செலவுகள் நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அது படிப்பு செலவுக்காக இருந்தாலும் சரி, இல்ல திருமண வயதுல உங்களுடைய பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா திருமணத்திற்காக சுப விரய செலவுகள் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதால பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறையும், நோய் நொடி குறையும், வம்பு வழக்குகள் குறையும், எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 7ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகமா வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 7ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா பொதுவா குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துலயும் விழுது, 7ஆம் இடத்துலயும் விழுது. அதனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்துல புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதே போன்று பாத்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, அதே போன்று நண்பர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். காசு பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உறவினர்கள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. 8ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் அங்க ஆட்சி வீட்டுல வலுவா இருக்காரு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வக்ர நிலையில இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாப்ல. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் பார்க்கும்போது பொருளாதார நெருக்கடி ஏற்படும். பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில வழக்குகள் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அது உடனே முடியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போதைக்கு ஏற்படாது. அதே போன்று 9ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல, 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல. பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இருந்தாலும் அப்பாவுடைய சொத்து, காசு பணங்கள் மீண்டும் உங்களுக்கு சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல ராகு இருக்கிறதால பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு காசு பணம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இடம் விட்டு இடம் நகரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இடமாற்றம் அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு இருக்கும். வேலை செய்யற இடத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு சில நெருக்கடிகள், ஒரு சில மன உளைச்சல் ஏற்பட்டு இருந்தாலும் இதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த மன உளைச்சல், நெருக்கடி, கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 10ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசியில நீசம் அடைஞ்சு இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை அங்க படும்போது பாத்தீங்கன்னா அதாவது வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடின உழைப்பு அப்படிங்கிறது ஏற்படும்.
பணி சுமை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க பணியாற்றுவது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்குன்னு ஒரு பேரு, உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போதுமே உங்க கூட அருகிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் 7ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வி அடைந்து 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணத்துக்கு வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல வரன் அமையக்கூடிய மாதம் கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். அதற்கு ஏற்ற முயற்சி பண்ணுங்க. மூத்த சகோதரர்களுடைய அன்பு, ஆதரவு, காசு பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஏதாவது வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு, சொத்து சம்பந்தமான வழக்கா இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப வழக்கு கோர்ட்ல இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமா சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க. தேவையில்லாத ஒரு சில மன உளைச்சல்கள், தேவையில்லாத ஒரு சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப விரய செலவா மாற்றுறது ரொம்ப நல்லது. அதே போன்று தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ இது போல விஷயங்கள் வேண்டாம். அதே போன்று காசு பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. கொடுத்தல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா விவசாய பணிகளா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தமான கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல காய்கறி வியாபாரமா இருக்கட்டும், இல்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, கூடுதலான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கவனமா நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. வார்த்தையாலே ஒரு சில வம்புகள் வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து பொதுமக்களிடம் பார்த்து கவனமா உரையாடுவது ரொம்ப நல்லது. அதே போன்று கலைத்துறையா இருக்கட்டும், மீடியா துறையா இருக்கட்டும், ஜவுளி கடை, அடகு கடை, நகை கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான லாபங்கள், கூடுதலான வருமானங்கள் ஏற்படக்கூடிய மாதமாவே உங்களுக்கு இருக்கு. வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வரருடைய கெடுபலன் அப்படிங்கிறது பெருசா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அஷ்டம சனி அவங்கள பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது சோம்பேறித்தனமா உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கெடுபலனை கொடுக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று அருகில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்றதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.